வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான ஒரு காரசாரமான புதினா துவையல் தான் செய்ய போகிறோம். இது ஒரு தயிர் சாதம், களி இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்வாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள்: ஒரு கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். புதினாவை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மண் தூசி எதுவும் இல்லாமல் தனித்தனியாக இலையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தேங்காய் பத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு 5-6 பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு. இதை வச்சு எப்படி வதக்கிட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு அதுவும் ஒரு ஸ்பூன். நல்லா பொரியட்டும். இப்போ இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கடலைப்பருப்பு உளுந்து பொன்னிறமாக வரணும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டை சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு 3 வரமிளகா சேர்த்துருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா புதினா வதங்கிருச்சுன்னா கம்மியாக தான் இருக்கும். அதனால் 3 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட உளுந்து உடச்ச உளுந்து, முழு உளுந்தை இந்த மாதிரி உடச்சி வருதுல்ல, அதைத்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க அந்த மாதிரி. இப்போ கட்டி பெருங்காயம் இல்லைன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஏதாவது வீட்டில் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஒரு 2 பத்தை தேங்காய் சின்னதாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மெல்லிசா. நீங்கள் தேங்காயை துருவி எடுத்துக்கிட்டால் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி விட்டு கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இப்போ கழுவி வச்சுருக்க புதினா இலையை இது கூட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் தான் வதங்குறதுக்கு. நல்லா வதங்கி சுண்டி வரும். நல்லா புதினாவை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு, இப்போ புதினா கட்டு நிறையா தெரிஞ்சிச்சு. இப்போ எண்ணெயில் வதக்கின உடனே கம்மியாயிருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் உப்பு சேர்க்கலை. நான் ஏற்கனவே உப்பு சேர்க்கலை. நீங்கள் தேவைன்னா இப்போ சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அரைக்கிறப்ப நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ ஒரு தட்டில மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி வந்து நிறையா ஊற்றிடக்கூடாது. தெளித்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. துவையல் எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த உப்பு இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப விட்றாதீங்க. இந்த மாதிரி கெட்டியாக தான் அரைச்சிக்கணும். இப்போ ஒரு அருமையான புதினா துவையல் ரெடி ஆயிருச்சு. இது தயிர் சாதம், ரச சாதம், சாப்பாட்டுக்கு அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.